Hi friends, welcome to Uma Kitchen. இன்னைக்கு புழுங்கல் அரிசி பால் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்க போறேன். அதுல ஒரு டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்து கழுவி காய வச்சு அரைச்சி மாவு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு காமிக்கிறேன் வாங்க. கொஞ்சமா தண்ணி எடுத்துக்கங்க. அதை நல்லா கொதிக்க விட்டு இங்க பாருங்க, தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஒரு 3 டம்ளர் பால் எடுத்துக்கிறேன். ரெண்டு டம்ளர் பால் எடுத்துக்கிறேன். ஒரு டம்ளர், 1/2 டம்ளர் தண்ணி. பாருங்க, சுடு தண்ணி ஊற்றி இந்த மாவை லைட்டாக தண்ணி விட்டுக்கணும். மாவு ரொம்ப லூஸாக பிணையக்கூடாது, ரொம்ப கெட்டியாக பிணைஞ்சிட்டு அதில் உப்பு போடக்கூடாது. ஒரு ஸ்பூன் நெய் போட்டு கொதிக்கிற தண்ணியை இதில் விட்டு இந்த மாதிரி மாவை கெட்டியாக பிசைஞ்சிக்கணும். இந்த அளவுக்கு இந்த பதத்துக்கு வச்சுக்கணும் மாவை. இந்த மாதிரி பாருங்க, கெட்டியாக இந்த பதத்துக்கு மாவு வந்த உடனே இப்போ சின்ன சின்னதாக பால்ஸ் மாதிரி உருண்டை பண்ணிக்கோங்க. உருண்டை பண்ணி வச்சுட்டு பால் கொதிக்குது, சிம்மில் வச்சுட்டு இங்கே பாருங்கள், சின்ன சின்ன பாலாக இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. ரொம்ப சின்ன சின்னதாக. பாருங்க, எல்லாத்தையும் உருட்டி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி தான் சின்ன சின்ன பாலாக உருட்டணும். சின்ன சின்னதாக உருட்டணும். பால் கொதிக்குது. கொதிக்கும் போது ஒவ்வொரு உருண்டையாக அதில் எடுத்து எடுத்து போடணும். மொத்தமாக கொட்டினா அடி பிடிச்சிரும், கலக்கனா கரைஞ்சிடும். பால் கொதிக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்படி போடணும். உப்பு
உப்பு போடாமல் மாவில் பிசையணும். உப்பு போட்டால் பால் திரிஞ்சு போயிடும். நெய் போட்டு தான் மாவு பிணையணும். இந்த மாதிரி போட்டுட்டு மெதுவாக உடனே தொழுவி விட்டுடணும். சிம்மில் வச்சுட்டு கொழுக்கட்டை நல்லா வேக வைக்கணும். சிம்மில் வச்சுட்டு பால் நல்லா சுண்டி வரும்போது மாவு நல்லா வேக வச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு எடுத்துக்கலாம். கூடாது, ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது. மீடியமாக பாலில் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போது இந்த உருண்டையெல்லாம் இதில் போட்டுடணும். சர்க்கரையும் 1 டம்ளர் அரிசிக்கு 3/4 டம்ளர் சர்க்கரை போடுறேன் நான். அது கூட ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காய் தட்டி அதிலேயே சேர்க்குறேன். ரொம்ப ஃபாஸ்ட்டில் வச்சு ஸ்டவ் செஞ்சிங்கன்னா கீழெல்லாம் பொங்கிடும் பால். ஃபாஸ்ட்டில் வச்சா கிட்டவே இருந்து நல்லா அதை கிண்டிக்கிட்டே இருக்கும். இப்படி தொலை விட்டுட்டே இருக்காதான் பொங்காது. சிம்மில் வச்சிங்கன்னா பொறுமையாக வேகும். அது பாருங்கள், இந்த மாதிரி திக்காக வந்தோடனே இப்போ கொழுக்கட்டை வெந்துடுச்சு. இப்போ நெய் போட்டு திராட்சை முந்திரி வறுத்து அதெல்லாம் சேர்க்க போகிறேன். 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கணும். இங்கே பாருங்கள், முந்திரி திராட்சை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துருக்கேன். பாருங்க, மாதிரி இந்த மாதிரி திக்கானோன்னு ஆறுனா இன்னும் திக்காயிடும். இப்போ மீடியமாக இருக்கு. சூடு ஆற ஆற ரொம்ப திக்னஸ் ஆகிடும் பால். ரொம்ப உங்களுக்கு திக்காக வேணும்னா கொஞ்சமாக ரவை எடுத்து நெய் போட்டு வறுத்து இதில் சேர்த்திங்கன்னா ரொம்ப திக்னஸ் ஆகிடும். அப்படி வேணான்னா பாலே போதும். பாருங்க, மீடியமாக இருக்குது. ஆறுனவுடனே திக்னஸ் ஆகிடும். இப்போ பாருங்கள், சுவையான
பால் கொழுக்கட்டை ரெடி.